என் அன்பு குழந்தையே, உன் பிரத்யங்கரா என்னை சட்டென தொடு. ஏனென்றால் உன் வீட்டில் இருக்கின்ற சிறு பிள்ளை ஒன்று இப்பொழுது ஒரு தீய சக்தியினுடைய பிடியில் இருக்கின்றது. யாருடைய பிடியில் இருக்கின்றது? இந்த சூழ்ச்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உன் அம்மா உனக்கு சரியாக நான் சொல்லிவிடுகின்றேன். இந்த பிடியிலிருந்து உன் பிள்ளையை நிச்சயமாக நீ காப்பாற்ற வேண்டும். இதிலிருந்து உன் பிள்ளைக்கு வரக்கூடிய ஆபத்தை நிச்சயமாக நீ என்னவென்று மீட்டெடுத்து விட வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உடன் வருகின்ற இந்த தெய்வம் உன் பிரத்யங்கரா நான் அல்லவா? உன் வீட்டில் ஒரு சிறு பிள்ளையினுடைய ஆபத்து இந்த தாய்க்கு நிச்சயமாக உடனடியாக உன்னிடம் சொல்ல வேண்டிய விஷயம் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் உன் முன்னால் சொல்லிவிட வேண்டிய நேரம். இத்தனை காலமும் என் பிள்ளை இழந்ததற்கெல்லாம் சேர்த்து உனக்கான மகிழ்ச்சியை உன் முன்னால் நான் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் நேரம். உன் வீட்டு சிறு பிள்ளையினுடைய வழி தடுமாறிச் சென்று கொண்டிருப்பதை கண்ட பிறகு அதனை நான் உன்னிடத்தில் சொல்லாமல் இருந்து விட முடியுமா? உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்தாமல் தான் நான் போய்விட முடியுமா? பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எதையும் நிறைவேற்றி கொடுக்கும் அன்பு. எந்த ஒரு விஷயத்தையும் என்னவென்று உனக்கு சொல்லிவிடக்கூடிய அன்பு. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் சரியாக புரிய வைக்கும் இந்த நேரம். எந்த இடத்திலும் எதையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. இந்த தெய்வம் உனக்காக உடனிருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் என்னவென்றாலும் அதை நான் நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கும் இந்த நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன் வீட்டின் சிறுபிள்ளை என்று சொன்னதும் தான் உன் அம்மா இதனை உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும். தெய்வம் உன்னை எப்பொழுதுமே சரியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அன்பினால் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நிச்சயமாக நீ பெற்றிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உனக்காக இந்த தெய்வமுடன் இருக்கும் இந்த காலம், இந்த பிரத்யங்கரா நான் முன்னின்று உனக்கு எதையும் எடுத்து தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன் வீட்டு சிறு பிள்ளையினுடைய வாழ்க்கையை காப்பாற்றவும், உன் முன்னால் இன்று உனக்கு ஏற்படுகின்ற இந்த சோதனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ மறக்கக்கூடாது. எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் தெய்வம் உன்னை எப்பொழுதும் காக்கும் என்பதனை நீ மறக்கவே கூடாது. இந்த தெய்வத்தின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை வழிநடத்த முன்வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி எதற்கும் இந்த வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் கடந்து உனக்கென சொல்லித்தரும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே கவனமாகவும் சரியாகவும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு ஏற்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவின் அன்பு உன்னை எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை கடந்து நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு ஆச்சரியத்திற்கு உன்னை வலுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம்
உடனிருக்கும் இந்த நேரத்தை எப்பொழுதுமே நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்நாளும் நான் வருவேன். அதுவும் உன் வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று தீர்த்து கொடுக்க உன் அம்மா நான் வருவேன் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருப்பதை உன்னால் எந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதோ என்று நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக அத்தனை விஷயங்களையும் உன் தாயானவள் நான் சரியாகச் சொல்லிக் கொடுக்க உடன் வந்து விட்டேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி எவ்வளவு பிரச்சனைகள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருப்பதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன் வாழ்க்கையை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்று கொண்டிருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையும் உன்னை விட்டு நீங்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற சிறு பிள்ளையின் மனதை கலைத்து அங்கே தீய சக்தியை அங்கே அவர்களுக்கு பிடியில் வைத்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற சிலரை நான் உனக்கு அடையாளப்படுத்திவிட நினைக்கின்றேன். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் இருக்கிறேன் என்பதும் நான் உடன் வருகிறேன் என்பதும் எப்பொழுதும் உன்னுடைய புரிதலுக்குள் வந்து சேர்ந்து விடக்கூடிய விஷயம்தானே. சிறு பிள்ளை ஒன்று மனம் பேதளித்து நிற்கின்றது. உன் வீட்டில் இருக்கின்ற சிறு பிள்ளை ஒன்று மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றது. தான் செய்வது தவறு என்று தெரியாமல் அந்த பிள்ளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், தான் செய்து கொண்டிருப்பது எத்தனை பெரிய மாற்றம், தான் செய்வதனால் தன் குடும்பம் எந்த அளவில் பாதிக்கும் என்று தெரியாமல் அது செய்து கொண்டிருக்கின்றது. தவறை முழுக்க முழுக்க அந்த பிள்ளையின் மீது நாம் சுமத்திவிட முடியாது. ஏனென்றால் தீய சக்தியின் பிடியில் இருக்கிறோம் என்று தெரியாமல் தானே அந்த பிள்ளை இதை செய்து கொண்டிருக்கின்றது. தாம் தீய சக்தியின் பிடியில் இருந்து இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை இப்பொழுது தவறாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் தான் அந்த பிள்ளை செய்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் உடனடியாக இதனை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக இதனை என்னவென்று நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் பொழுது, எப்பொழுதும் அம்மா உன்னை தேடி வருகின்ற பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு தேடி தேடி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன் வீட்டு சிறு பிள்ளையினுடைய வாழ்க்கை பிரச்சனையில் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நின்று அத்தனையையும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் நின்று அத்தனை விஷயங்களையும் நாம் முழுமையாக என்னவென்று மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த நேரத்தை நீ எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை மறக்காதே. எந்த காலத்திலும் இதை தவிர்க்கக்கூடாது என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உன்னோடு நின்று உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் இந்த நேரங்களில் நீ சரியானபடி உனக்குரிய புரிதலை கொண்டு அத்தனையையும் வழிநடத்த வேண்டும். உன் வீட்டின் சிறு பிள்ளை ஒன்று உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் பேசுகின்ற விஷயங்களை அதிகமாக செவி கொடுத்து கேட்கின்றது. அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை அதிகமாக என்னவென்று கவனிக்கிறது. அவர்களினுடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைக்கு மிகுந்த ஆறுதலை கொடுப்பதனால் எப்பொழுதும் அவர்களோடு இருப்பதையே இவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பேசுகின்ற விஷயங்களையும் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களையும் என்னவென்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமும் என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை மற்றவர்களின் வார்த்தைகளில் இருந்துதான் இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எந்நாளும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உணர்ந்து, தன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்து, எப்பொழுதும் சந்தோஷமாக
வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அவர்கள் செய்வது என்ன, அவர்கள் சொல்கின்ற காரியம் என்ன என்று இவர்களால் உணர முடியவில்லை. தேவையற்ற விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் நடந்துவிட்டது. சிறு பிள்ளை இவர்களினுடைய பிடியில் சிக்கிக் கொண்டது. இவர்கள் முழுக்க முழுக்க உன் வீட்டில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை கவனித்து கொண்டிருப்பவர்கள். முழுக்க முழுக்க உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து கொண்டிருப்பவர்கள். சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனித்து, சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு முறையும் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எல்லாவற்றிலும் நாம் சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த தாய்க்கு எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் நடக்கிறது. எப்படி இவர்களால் ஒரு சிறு பிள்ளையினுடைய மனதை கலைத்து அந்த குடும்பத்தை அவமானப்படுத்த முடிகிறது என்று. ஒரு சிறு பிள்ளையை இவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டார்களே என்று இந்த தாய்க்கு நிச்சயமாக ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், நம்மை தேடி வரக்கூடிய பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறதல்லவா. இவர்கள் இதுபோன்று நடந்து கொள்ள துணிந்திருக்கும் பொழுது இவையெல்லாமும் என்ன பாதையில் நம்மை வழி நடத்துகிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளினுடைய மனதை நாம் எப்பொழுதுமே அறிந்து வைத்திருக்க வேண்டும். அடிக்கடி அவர்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அடிக்கடி அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ண உணர்வுகளை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் கட்டாயமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் எல்லாமும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கும் என்று அவர்கள் பதறுகின்ற நேரம் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். எந்த இடத்திலும் அவர்களை விட்டு கொடுக்காமல் தவறு யார் பக்கம் இருக்கிறது என்பதனை உணர்ந்து அவர்களுக்கு நல்லதொரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி கொண்டே இருப்பதும், அவர்களை பேச விடாமல் தடுத்து நிறுத்துவதும், அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்ற எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் கத்துவதும் கூச்சலிடுவதும் தவறான காரியமாகும். இதை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. இதையெல்லாம் ஒருபொழுதும் நாம் செய்து கொண்டிருக்க கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரம் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்கத்தான் வேண்டும். அம்மா சொல்வது புரிகிறதல்லவா? உன் வீட்டின் சிறு பிள்ளை ஒன்று உனக்கு வேண்டாத ஒருவரினுடைய பிடியில் அதிகமாக அவர்களின் பேச்சை நம்பி உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது சிறு பிள்ளை அல்லவா? தன் வீட்டை தான் அவமானப்படுத்துகிறோம் என்று அந்த பிள்ளைக்கு ஒருபோதும் தெரியாது. அதனால் அந்த பிள்ளை தான் செய்வது என்னவென்று தெரியாமல் தான் இதனை செய்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாவற்றையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று உணரத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் உனக்கு எப்பொழுதும் துணை இருக்கும், உன் பிள்ளைக்கும் துணை இருக்கும். ஆனால் அவர்கள் செல்கின்ற பாதை தவறு எனும் பொழுது, அவர்களை தவறான பாதையில் இங்கு ஒவ்வொருவரும் அழைத்து வருகிறார்கள் எனும் பொழுது அதனை நாம் என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? என்னவென்று அதனை உனக்கு உணர்த்தி சொல்ல வேண்டும் அல்லவா? அதைத்தானே உன் அம்மா நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சிறு பிள்ளைக்கு எப்பொழுதும் உன்னுடைய ஆதரவு இருக்க வேண்டும். இந்த பிள்ளைக்கு எப்பொழுதும் உன்னுடைய ஆறுதல் முழுமையாக கிடைக்க வேண்டும். அதை மட்டும் செய்தாலே போதும். எப்பொழுதும் மற்றவர்களை தேடி இவர்கள் செல்ல மாட்டார்கள்.
இவர்களை தவறான பாதையில் வழிநடத்துவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் செய்கின்ற தவறை சரியென்று சொல்லி அவர்களுக்கு அவமானத்தை தேட உன் குடும்பத்தை தலைகுனிய வைக்க பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு வேண்டாதவர்கள், நம் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை செய்பவர்கள் என்று யாரும் இருக்கும் பொழுது அவர்களோடு நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளை அதிகமாக நட்புணர்வை கொள்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் ஒருபொழுதும் அதை நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது. அந்த இடத்தில் ஒருபொழுதும் அதற்கு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல உனக்கு நல்லது நடக்க வேண்டும். இந்த வாழ்க்கையும் உனக்கான ஆச்சரியங்களை உன் வசமாக்கி தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், நான் இருக்கும் இந்த நொடி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள். அது எந்நாளும் உன்னை மேன்மைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை சர்வ நிச்சயமாக தெளிவோடு மீட்டெடுக்கும் மிக பெரிய ஆயுதம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.